அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், ஷேர்கான், எஸ்பிரஷோ, மோதிலால் இந்த நிறுவனங்களில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வர்த்தகம் செய்வதனால எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்ய முடியும். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுத்துருக்குறோம், அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே டிமேட் அக்கௌண்ட் வெளியில் இருக்குது அப்படின்னா வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் எங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஏஎம்சின்னு சொல்லுவோம், அது உங்களுக்கு வராது. வெறும் வர்த்தக கணக்கு மட்டும், ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் வர்த்தகம் செஞ்சுக்கலாம். கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. அது சிலருக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ஏதுவாக இருக்கிறக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி அலைஸ் ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டெர்மினல் வந்துட்டு லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜிபுல்லையும் அதே மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ ஜிபுல்லில் அதற்கு பதிலாக மைட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வேணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம். காரணம் என்னன்னா, நம்மளுக்கு மார்க்கெட்டோட வாட்ச் லிஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் வெப் பேஜில் வந்து வர்த்தகம் பண்ணுவாங்க, இல்லை மொபைலில் வர்த்தகம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஹை, லோ, க்ளோஸ், ஓப்பன் இந்த 4 டேட்டாவும் ஒரே ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி டெப்த்து செக் பண்ணி தான் பார்த்துக்கணும். ஆனால் இந்த மைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது ஒரே ஸ்க்ரீனில் போட்டு நீங்கள் நிறைய இருக்கும்போது இதனுடைய அவசியம், அதை வந்து நல்ல வர்த்தகம் செய்பவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஹை, லோ அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கால் ஆப்ஷன் சரி, புட் ஆப்ஷன் சரி, கால் ஆப்ஷனுடைய ஹை அப்படிங்கிறத சப்ளை ஜோன், அது புட்டுக்கு வந்து லோவாக இருக்கும், அது டிமாண்ட் ஜோனாக இருக்கும். இது ரெண்டும் எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த இடம் தான் ஒரு இம்பேக்ட் பிளேஸாக இருக்கும். ஸோ இதனை புரிந்து கொள்வதற்கு இந்த வாட்ச் லிஸ்ட் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் மிக முக்கியமாக இருக்கும். ஸோ அதற்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது இன்றைக்கி 21ஆம் தேதி சந்தை வந்துட்டு லாஸ்ட் வீக் திஸ் வீக். அப்போது இது என்ன இருக்குன்னா, லாஸ்ட் வீக்கோட க்ளோஸுக்கு மேலேயும் சந்தை இருக்குது, வீக்லி ஓப்பனுக்கு மேலேயும் சந்தை இருக்கிறது. அதே மாதிரி லாஸ்ட் வீக்கோட லோ அருகாமையில் போயிட்டு மேலே வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி வர கட் ஆகல, ஆனால் நிஃப்டி கட் ஆகிருக்கு. அப்போ இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று முடிவுற்ற விலை 16,988, நேற்றைய லோ வந்து 16,828. அப்போ சந்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகள் நம்மளுக்கு வந்துட்டு லோலிருந்து ரெக்கவர் ஜோனில் முடிஞ்சிருக்காங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அதற்கு மேலே வந்து ஓப்பன், அதாவது 17,066 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஓப்பன் இருந்தது, ஓப்பன் ஹை இருந்தது. அதன் அருகாமையில் ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட் 17,016. அப்போது இன்றைக்கி என்னன்னா 17,000க்கு கீழ் நம்மளுக்கு சந்தை செல்லவில்லை அப்படிங்கிறது தெரியுது. ஹை பார்த்தா 17,127. அப்போ ஹைக்குள்ளே ஓக்குள்ளே பார்த்தா 100 பாயிண்ட்ஸ். இது என்னென்னா நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் வேணும். அப்போ இந்த ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனுக்கு உண்டான இன்றைக்கி ஒரு நாளோட பயணம் 100 to 150 புள்ளின்னு சொல்லுவோம். நேற்றே 250 புள்ளி இருந்தது அப்படின்னு சொன்னோம். அப்போது இந்த வாரத்துக்கு அது எப்படி உதவ போகுதுன்னு பார்த்தா இன்றைக்கி அந்த 100 பாயிண்ட்டாக குறைந்து விட்டது. அப்போ 16,828 17,127 சந்தை. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் மார்க்கெட் வந்து ஒரு 300 புள்ளிகளோட பயணம் முடிஞ்சிருச்சு ஹைக்கு லோவுக்கும். இப்போ இது எக்ஸ்பேண்ட் ஆகும்னா இந்த லோவும் பிரேக் ஆகணும், இல்லைனா இந்த ஹை பிரேக் ஆகணும். இதற்கு உட்பட்டிருக்கவரை கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இதனுடைய ஹை லோ, அப்போ நம்மளுக்கு ஒரு 500 புள்ளிகளோட தாக்கம் வேணும் அப்படின்னா இன்னும் 200 புள்ளி வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அது எதனா இந்த ஹை ஆர் லோவை பிரேக் பண்ணித்தான் அது நடக்கும். அதே மாதிரி இப்போ ஒப்பீடு பண்ணணும் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறதுக்கும் இவங்களுக்கும், அதாவது ஸ்பாட்டோடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் ஃபியூச்சரோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியம். அப்போ இந்த 40 பாயிண்ட் ப்ரீமியம் எங்கெங்கே இருந்ததுன்னு பார்க்கணும். லோ பார்த்திங்கன்னா 17,016, அப்போ 17,052. அப்போ 40 புள்ளிகள் இதை நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன ஆகணும், அப்போ 17,056. அப்போ இந்த நேரம் டிமாண்ட் கொஞ்சம் இல்லை ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும். அதே மாதிரி ஹை வந்து 17,127, இவங்க 17,183.
அப்போ ஹை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 புள்ளிகள்னால் 17,167 தான் ஆகணும். ஆனால் என்ன இருக்குது 83 ஹை வந்திருக்காங்க. அப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் ஹையில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லோவில் ஆக்சுவலாக லோவில் தான் இன்க்ரீஸ் ஆகணும், ஆனால் ஹையில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இது எதனை குறிக்கிறது அப்படின்னு ஆய்வுகள் செய்ய வேண்டும். ஆய்வுகள் செய்யணும் அப்படின்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்குன்னு அர்த்தம். இதுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. அப்போ ஹையில் வந்து இந்த டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா ஷார்ட் கவரிங் செய்யறதுக்கு உண்டான, அதாவது கால் செல்லர்ஸ் வந்துட்டு அவங்க கவரிங் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இல்லைனா ஃப்யூச்சர்ஸை வந்து செல் பண்ணவங்க அதை கவரிங்காக இருக்கும். அதனால தான் ஹையில் வந்து அது க்ரியேட் ஆகிருக்கு. பட் இது க்ரியேட் ஆனாலே நம்மளுக்கு வந்துட்டு இது ஒரு இண்டிகேஷன், அதாவது சந்தை வந்துட்டு மேல் நோக்கி செல்வதற்கு உண்டான வாய்ப்புக்கு இது ஒரு இண்டிகேஷன். ஆனால் என்ன நம்மளுக்கு லோவில் க்ரியேட் ஆகிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இது ஹையில் க்ரியேட் ஆகிருக்கு. இது கொஞ்சம் 50-50 சான்சஸ் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ சந்தையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ரேங்கல் இருக்குது. 17,000 100 கால் 17,000 போட்டு இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் 130 ரூபாய் மேலே 130ன்னு வச்சுட்டாலும் கூட 17,100 ப்ளஸ் 130 அப்போது 17,230, 17,000 மைனஸ் 130 அப்போ 17,870. அப்போ சந்தை 17,870லேருந்து 17,230 வரை இருக்க போகிறாங்க. 17,050 அப்படிங்கிறது ஒரு மையப்புள்ளியாக இருக்க போகிறது. ஸோ இதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டா அப்படின்னு கேட்டால் ஆம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இம்ப்ளைட் வாலிட்டி எப்பவும் இருக்கும் அளவை விட அதிகமாக இருக்கிறது. கால் சைடும் சரி புட் சைடும் சரி அதிகமாகவே இருக்கிறது. நிஃப்டியோட குறிகளைனா 17,027 டு 17,197, ஒயிட் ரேஞ்ச் 16,930 டு 17,270. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,165, 17,197, 17,248. சப்போர்ட் லெவல் 17,077, 17,027, 16,959 இருக்கும். பேங்க் நிஃப்டி நேற்று முடிவுற்ற விலை 39,361. இது 39,512ங்கிறது நம்மளுக்கு இந்த வாரத்தோட ஓப்பனாக இருந்தது. அப்போ ஸோ இது வீக்லி ஓப்பன் அண்ட் வீக்லி இதற்கு மேலே இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளோஸ் 39,598. வீக்லி ஓப்பன் பார்த்தீங்கன்னா 39,512. அப்போது இந்த வாரத்தோட துவக்க நாளுக்கு மேலே தான் சந்தை இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே தென்படுகிறது. அதே மாதிரி இவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் படி பார்த்திங்கன்னா நேற்றைய முடிவுற்றில் 39,361, ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 39,482. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 120 புள்ளிகள் ப்ரீமியம். இதுவே லோவில் பாருங்கள் 39,366, இங்கே 39,490. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 124 புள்ளிகள் அதே ப்ரீமியம் தான் இருக்குது. ஹையில் பாருங்கள் 39,970, இவங்க 40,100. அப்போ இதிலே 130, அப்போ 160 பாயிண்ட்ஸ். அப்போது ஹை அருகாமையில் நம்மளுக்கு நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ப்ரீமியம் அதிகரித்துள்ளது அப்படிங்கிறத நம்மளுக்கு தென்படுகிறது. இப்போது மிகப்பெரிய பிரச்சனை, மார்க்கெட் வந்து 39,500க்கு மேலே இருக்காங்க. 39,500 கால் 500 புட் ஸ்ட்ரேடல் இருக்குது. அப்போது மேலே சென்ற சந்தை வந்துட்டு இந்த 39,500ஐ தொடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போது இதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 600 ரூபா. அப்போ 39,500 40,100, இந்த பக்கம் 38,900. அப்போ சந்தை இதற்குள் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 40,000 கால், 39,600 கால், 39,700 கால், 39,800 கால், 39,000 போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய கால் ஆப்ஷன்ஸ். இது வந்து தொடர்ச்சியாக இப்படி இருக்கக்கூடாது. இது வந்து நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஹைவே சாலையில் சென்றுட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அருகாமையில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஸ்பீடை வந்து என்ன பண்ணும், அது ஸ்லோ பண்ணும். அப்போ இது வந்துட்டு மார்க்கெட் இறங்கும்னு சொல்ல வரல, மேலே போகிறக்குண்டான மார்க்கெட்டோட ஏற்றம் வந்து தடைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரேடலும் இருக்கிறது, ஸ்பீட் பிரேக்கர்ஸும் இருக்குது. அப்போ இந்த இடத்த கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய இடம். இது நான் சொல்வது அப்படியே நடக்கும்னு சொல்ல நினைக்க வேண்டாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நான் சொன்னது தான் 80% நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். நாளை அட்டவணை எப்படி அமைகிறதோ அதற்குட்பட்டு மாறும். இப்போது இம்ப்ளைட் வாலிடிட்டி மிக அதிகமாக இருக்குது.
இது வந்துட்டு ஒரு பொருளோட விலையை நம்ம அதிகரித்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதற்குண்டான தேவைன்ட்டு இல்லை, ஒரு நியூஸ் பேஸ்ட். இப்போ நம்ம ஒரு லேண்ட் வாங்கலான்னு போகிறோம், அந்த லேண்ட் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, விலை உயர தொடங்கிடும். அப்போ அதுபோல் அதே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரலன்னா என்ன ஆகும், அந்த இடம் வந்துட்டு உடனே இதாகிடும். அப்போ அது போல் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் விலை ஏறுவதும் அது இல்லைங்கும் போது பெரிய நஷ்டத்தை அடைவதற்கு உண்டான வாய்ப்பாகவும் அமையும். இதனுடைய குறியலை பார்த்தா 38,657 டு 39,173, வைட் ரேஞ்ச் 38,384 டு 39,416. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40,041, 40,132, 40,221. சப்போர்ட் லெவல் 39,708, 39,597, 39,388 இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எங்களிடம் கணக்கு துவங்கி ஆக்டிவ் வர்த்தகர்கள் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு பதிவு பண்ணுங்கள். ஏனென்றால் இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருந்தோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும். ஆனால் பயன் அப்படிங்கிறது எங்களுக்கும் பயன் இருக்கணும், உங்களுக்கும் பயன் இருக்கணும். அதனால் எங்களிடம் இனி வர்த்தகம் செய்பவர்களுக்காக தனியாக சிறப்பாக ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம பரிந்துரை தான் வழங்குவதில்லை, ஆனால் அவங்களுக்கு உண்டான தாக்கத்திற்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் அவர்களுக்கு உண்டான, அதாவது ஆக்டிவ் கஸ்டமர்னு சொல்லுவாங்க, அந்த ஆக்டிவ் கஸ்டமர்களுக்காக கண்டிப்பாக செய்ய போகிறோம். இனி வீடியோஸ் நம்ம கட்டணம் இல்லாமையே நம்ம நிறைய விஷயங்களை கொடுத்துட்ருந்தோம். அதற்குண்டான ஆதரவு சில வீடியோக்களுக்கு இருந்தது, சில வீடியோக்களுக்கு இல்லை. அதனால் நம்மிடம் வியாபாரம் செய்யும் நபர்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு ஏதேனும் செய்ய விருப்பப்படுகிறோம். அதனால் அவர்கள் எங்களிடம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து, உங்களோட எங்ககிட்ட எந்த இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதோட ஐடிஸ் கொடுத்து நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணலாம். அதற்குண்டான இன்னும் வரையறை நாங்கள் எதுவும் செய்யலை, ஆனால் அதற்குண்டான துவக்க புள்ளியை ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறோம். அது கூடிய விரைவில் அறிவிப்போம். அதுவும் ஆக்டிவ் கஸ்டமர்களுக்காக மட்டுமே. அதனால் யாரெல்லாம் எங்களிடம் கணக்கு துவங்கி இருக்கிறீர்களோ அவர்கள் எங்களுக்கு அறிவிப்பு, அதாவது உங்களோட ஐடி, எந்த நிறுவனத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களோட ஐடியை எங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.